கொடிய விஷப்பாம்புகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்ட சிந்துபாத் அங்கிருந்து எப்படி தப்பித்தார்? அப்போது நான் தேடி வந்த ரூஹி வைரத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அந்த கொடிய விஷப்பாம்பிடம் இருந்து அந்த வைரத்தை எப்படி எடுப்பது, எடுத்த பிறகு எப்படி தப்பிப்பது என்ற எந்த சிந்தனையும் எனக்குள் வரவில்லை. எனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த ரூஹி வைரத்தை என் கையில் எடுத்தேன். அந்த விஷப்பாம்பு ஆக்ரோஷமாக சீறியது, ஆனால் என்னை தீண்டவில்லை. என் கைகளை கொண்டு மெதுவாக அந்த பாம்பை வசப்படுத்தி அதை திருப்பி அனுப்பினேன். அத்துடன் என் பிரச்சனைகள் முறிந்துவிட்டது என்று திரும்பிய எனக்கு பேரதிர்ச்சி. நூற்றுக்கணக்கான பாம்புகள் என்னை சுற்றி சீறி பாய்ந்தது. ஒவ்வொரு அடி என் கால்களை நான் எடுத்து வைத்தாலும் அவைகள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் சீறி பாய்ந்தது. ஆனால் எதுவும் என்னை தீண்டவில்லை. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என் கையில் இருக்கும் ரூஹி வைரத்தால் தான் அந்த பாம்புகள் எதுவும் என்னை தீண்டாமல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்போது என் நண்பன் ஹக்கீம் என்னை தேடிக்கொண்டு நான் சிக்கிக்கொண்ட குகையின் அருகே வந்து விட்டான். சிந்துபாத், நான் ஹக்கீம். என் குரல் உனக்கு கேட்கிறதா? நன்றாக கேட்குது ஹக்கீம், என் உயிர் நண்பனே. இந்த கயிற்றை உன் உடலில் கற்றிக்கொள். நான் மெல்லமாக உன்னை மேலே தூக்குகிறேன். தைரியமாக வா சிந்துபாத். என் நண்பனின் உதவியால் அந்த குகையிலிருந்து தப்பித்து வெளியே வந்தேன். இனிமையான காற்றை சுவாசித்தேன். மிகவும் மகிழ்ச்சியில் என் நண்பனை கட்டி தழுவினேன். அப்போது நானும் என் நண்பனும் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கினோம். எங்களை வரவேற்பதற்காக மிகவும் ஆவலுடன் பார்போசா தீவின் காட்டுவாசிகள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் உயிரோடு அழைத்து வாருங்கள். அவரை நம் தலைவரிடம் அழைத்துச் செல்வோம். அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நாம் நிறைவேற்றுவோம். எங்கள் இருவரையும் ஒரு கயிற்றை கொண்டு கற்றி அவர்களுடைய தலைவரிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் நம் விருந்தாளிகள். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை நம் உணவு மரத்தில் கட்டி போடுங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் சிந்துபாத்? நாம் அவர்களுடைய விருந்தாளிகளாம். அதனால் இன்று இரவுக்குள் நம் இருவரையும் விடுதலை செய்து வருவார்களாம். அவர்கள் தண்ணீர் போல் ஏதோ ஒன்றை எங்கள் மீது ஊற்றினார்கள். ஆனால் அதிலிருந்து இரத்த வாடை வீசியது. சற்று நேரத்தில் நான் காட்டில் பார்த்த அந்த பிரம்மாண்டமான மலைப்பாம்பு எங்களை உணவாக்கி கொள்வதற்காக எங்கள் அருகில் வந்தது. அப்போது விண்ணை முட்டும் ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த மலைப்பாம்பு எங்களை விட்டு வேற திசையில் செல்ல முயன்றது. அப்போது ராக்கி என்னும் அந்த ராட்சச பறவை அங்கே வந்தது. அது அந்த மலைப்பாம்பிடம் சண்டை போட்டு அதை அங்கே வீழ்த்தியது. அவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிறகு எங்கள் இருவரையும் வந்து அழைத்துச் சென்றார்கள். அவர்களுடைய தலைவர் எங்களை பார்க்க வேண்டும் என்று கூறினார். நாங்கள் விடுதலை அடைந்த மகிழ்ச்சியில் சென்றோம். இவர்கள் புனிதமானவர்கள். இவர்களால் வெற்றி பெற்றுவிட்டோம். இவர்களை நம் கடவுளுக்கு உயிரோடு சமைத்து காணிக்கையாக்குவோம். ரூஹி வைரமே, நீ அழகு மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. உன்னை கைப்பற்ற நினைத்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு. இன்று நானும் என் நண்பனும் உயிரை விடப் போகிறோம் என்று கூறிவிட்டு திரும்பிய எனக்கு பேரதிர்ச்சி. அனைவரும் எனக்கு சிரம் தாழ்த்தி என்னை வணங்க ஆரம்பித்தார்கள். இங்கு என்ன நடக்கிறது என்பதை எனக்கு புரியாமல் இருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை கைது செய்த பாவி நான் தான். இந்த ரூஹி வைரத்தை கடவுளை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக கடவுளின் அவதாரம்தான். நீங்கள் என்ன கேட்டாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு 2 குதிரை கிடைக்குமா? நாங்கள் கடவுளை சந்திக்க போகிறோம். உங்களுக்காக பேச போகிறோம். கடவுளிடம் இந்த பாவிக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள்.
இந்த மக்களுக்காகவும் பாவமன்னிப்பு கேளுங்கள். குதிரையை அவர்களிடம் இருந்து வாங்கிய அடுத்த கணமே நாங்கள் மின்னல் வேதத்தில் குதிரையை ஓட்டிச் சென்றோம். ஹக்கீம் என்னை அந்த கருந்துளை உருவாகிய இடத்தில் கூட்டிச் சென்றான். நாங்கள் இருவரும் அந்த கருந்துளைக்குள் மறுபடியும் நுழைந்தோம். நாம் தவறான காலகட்டத்தில் சிக்கிக்கொண்டோம் என்று நினைக்கிறேன். அந்த கருந்துளை மூடுவதற்குள் சீக்கிரம் வா, நாம் சென்று விடுவோம். மறுபடியும் நாங்கள் 1000 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டோம். ஒரு கணமும் நாங்கள் யோசிக்காமல் அந்த கருந்துளை மறைவதற்குள் அதற்குள் குதித்து விட்டோம். இறைவா, எங்களை கைவிட்டு விடாதே, எங்களை கப்பல் இருக்கும் இடத்தில் அழைத்துச் செல் என்று கூறி அந்த கருந்துளையில் 3ஆம் முறை நுழைந்தோம். இம்முறை நாங்கள் எங்கள் கப்பல் இருக்கும் இடத்தையே வந்தடைந்தோம். அப்போதுதான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த பயணம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது ஹக்கீம்? பாக்தாத் போனவுடன் உன் நட்பை முதலில் துண்டிக்க வேண்டும். நீ என் உயிர் நண்பன் ஹக்கீம். சிந்துபாத்தின் 3வது சாகச பயணம். புயலில் சிக்கிய மாலுமிகள் சந்திக்க போகும் பேராபத்து.